பிரைஸ் த லார்ட். நான் உங்களுடைய மொழியா பார்க்குறவங்க எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனல் கண்டுபிடி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத வசனம் என்ன நம்ம பார்த்தோன்னா, எபிசியலுக்கு எழுதின பத்திரிகையில் 4வது அதிகாரம் 26வது வசனம். அந்த இடத்துல என்ன எழுதியிருக்குன்னா, கோவப்படாதீங்க, கோவத்தால் பாவம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அபவாதிக்கு, அதாவது சாத்தானுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி கூட அந்த இடத்துல கிளியராக எழுதியிருக்குங்க. ஆமாம், இன்றைக்கி கோவப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஏதாவது வாங்கிக்கிறோமா, ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. கோவப்படுறதுனால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கோவத்தால் வந்து நல்ல நல்ல புதிய புதிய வாய்ப்புகள், ஒரு ஆசீர்வாதமாகரமான ஒரு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கூட அந்த கோவத்தால் நம்ம நிறைய இடத்துல இழந்து போயிட்டுருப்போம் இல்லையா? நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஆதியாகத்தில் 4வது வசனத்தில் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல ஹேபேல் கையூனை பற்றி எழுதியிருக்கோம். இந்த ஹேபேலும் கையூனும் வந்து அண்ணன் தம்பிங்க. இந்த அண்ணன் தம்பிங்களை பாருங்கள், ஹேபேலுடைய தகன பலியை வந்து கர்த்தர் ஏற்றுக்கிட்டாரு, கையூனுடைய தகன பலியை வந்து ஏற்றுக்காததுனால பாருங்கள் அந்த கோவம் கையூனுக்கு என்ன ஆச்சு, என்னுடைய தகன பலியை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுச்சு. அந்த கோவத்தால் அவர் என்ன பண்ணார், அவருடைய சொந்த தம்பியை அவர் என்ன பண்ணார்னா கொண்டுட்டார். பார்த்தீங்களா? அந்த கோவம் என்ன பண்ணுச்சு, பாவம் பண்ணுறதுக்கு வழியே காட்டுச்சு இல்லையா? ஒரு நிமிஷம் கோவத்தை அவர் அணைச்சிட்டு இருந்தார்னா அவளை தம்பி உயிரோடு இருந்திருப்பார், அவர் சாபத்தில் விழுந்திருக்க மாட்டார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த கோவத்தால் வந்து நிறைய விதமான ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போயிருப்பாங்க, வாய்ப்புகளை இழந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு செகண்ட் மௌனமாக இருக்கிறதுனால, ஒரு செகண்ட் நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால அந்த அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தாண்டிடலாம். ஆனால் அந்த கோபம் என்ன பண்ணுது, அந்த ஒரு செகண்டை தாண்ட விடாமல் அந்த ஆசீர்வாதகரமான அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம தவறி போயிருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு கோபம் வந்தால் ஒருத்தங்க ஒரே ஒரு செகண்ட் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அந்த 2 பேருக்கும் வந்து பிரிவினை இல்லாமல் இருக்கும், அந்த சண்டை பெருசாகாமல் இருக்கும். ஆனால் பாருங்கள், நிறைய குடும்பத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் பேசினப்போ மனைவி பேசி, மனைவி பேசினப்போ கணவர் பேசி, அந்த கோபம் அதிகமாக இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போயிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு செகண்ட் அந்த கோவத்தை அணைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த குடும்பம் திரும்பி சந்தோஷமாக வாழும் இல்லையா? நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கலாம். என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், ஏன் நீ வந்து சாப்பாடு குடிப்பியான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், ஏன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா, இந்த மாதிரிலாம் கூட கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கோவம், அந்த கோவத்தால் வந்து யாருமே கிட்ட வந்து அவங்க பேசணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஐயோ அவனா சரியான ஆள், எந்த நேரம் பார்த்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருப்பான், எந்த நேரம் பார்த்தாலும் விடந்து தப்பாகவே பேசிகிட்டு இருப்பான், சரியாக பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூரமாகி போயிட்டுருப்பாங்க. நீங்கள் கோவமாக இருக்கீங்களா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாருமே சிநேகிதர்களாகட்டும் இல்லை உங்கள் உறவினர்கள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதே அன்போடு பேசி பாருங்கள், எல்லாமே வந்து ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம பார்த்தோன்னா ப்ரோவர்ப்ஸில் நம்ம பார்க்கலாம், நான் என்ன போட்டிருக்கோம் தெரியுமாங்க, கோவத்தோடு நம்ம பேசுகிற பேச்சுக்கள் வந்து அது என்ன ஆகும்னா பிரச்சனையை உண்டாக்குமா. ஆனால் சமாதானத்தோடு பேசுகிற பேச்சு வந்து எல்லாரையுமே நம்ம கிட்ட சேர்க்கும்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நான் அது மட்டும் இல்லை, இந்த கோவத்தால் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்னாச்சு, நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். 2வது நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமாங்க, நமக்கு மட்டும் நம்ம வந்து ஹானி பண்ணிக்காமல் மற்றவங்களுக்கு கூட நம்ம கெடுதல் பண்ணுறவங்களா இருக்கும். நம்ம பார்த்து வச்சுக்கோ 49வது அதிகாரம் என்னென்னா, ஆதியாகத்தில் 49வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, யாக்கோபு வந்து அவங்க பசங்களை எல்லாருமே கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார் அவருடைய கடைசி நாளில். அப்போது ஷிம்மியும் லேவியும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இவங்களோட நீங்கள் சேராதீங்க, ஏன்னா வந்து இவங்க ஆட்களை கொண்டுட்டாங்க, இவங்க மேலே சாபம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் பாருங்கள், அந்த கோவத்தால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சகோதரிய விஷயத்தில் தவறு நடந்துச்சு. அந்த தவறுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் அந்த யாக்கோபு மௌனமாக இருக்கார், ஆனால் இந்த 2 பேருமே மற்ற பசங்க எல்லாருமே மௌனமாக இருக்காங்க. ஆனால் அந்த லேவியும் ஷிமியும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பத்தை, அந்த தவறு பண்ண ஆளை அவங்க குடும்பம் அவங்க ஊரையுமே வந்து நாசனம் பண்ணிடுவாங்க. அந்த கோபத்தால் வந்து என்னாச்சுன்னா சாபம் வந்துடுச்சு அவங்க வாழ்க்கையில். யாக்கோபு எப்படி தெரியுமாங்க அவர் சொல்லுவாங்க, இவரோட நீங்கள் சேராதீங்க, இவங்க கத்தியை பிடிச்சிருக்காங்க, என் கத்தியை பிடிச்சதுனால இவங்க மேலே சாபம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கும். 49வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா. ஆமாம், இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம கோவத்தால் நம்ம என்ன செய்கிறோன்றது தெரியாமல் நிறைய விஷயங்களை நம்ம என்ன தவறாக பண்ணிவிட்டு அதனால் நம்ம சாபத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றார் பாருங்க, என்னாச்சு, இன்றைக்கி இவங்க வந்து ஆசீர்வாதகரமாக வாழ வேண்டியவங்க சாபத்தில் விழுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, 3வது நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஜெனரேஷன்ஸை கூட வந்து கோபத்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாபத்தில் தள்ளி விட்டுறோம். நம்ம 9வது அதிகாரம், ஆதிகாண்டம் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், யார், நோவாக பற்றி நம்ம பார்க்கலாம். நோவாக என்ன பண்ணுவார், அவர் வந்து இந்த ஜலப்பிரளயம் அப்புறம் அவர் ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல அந்த திராட்சை தோட்டைகள்லாம் அந்த கார்டன்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த கார்டனில் இருக்கிற அந்த எல்லாத்தையுமே எடுத்து அந்த குடிச்சிடுவார். அந்த கிரேப் ஜூஸ்லாம் அவர் அதிகமாக குடித்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மயக்கத்தில் விழுந்திருப்பார். அந்த சமயத்தில் அவர் துணி இல்லாமல் படுத்துட்டு இருப்பார். அந்த சமயத்தில் பாருங்கள், இந்த கானான், அவர் கடைசி பையன் போய் கானான் என்ன பண்ணுவார்னா, போய் அந்த இடத்துல
அவங்க அப்பா அந்த மாரி படுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு, அவங்க அண்ணன்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அண்ணனுங்க போய் அந்த துணிய வந்து அவங்க அந்த கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் பாடிய கவர் பண்ணதுக்கப்புறம், காத்தால எழுந்ததுக்கப்புறம் பாருங்க, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஐயோ! நான் இந்த மாரி தப்பு பண்ணேனே! அப்படின்னு சொல்லி யோசிக்காம, அவருடைய சின்ன மகன கானான வந்து அவரு சபிச்சுடுவாரு. நீ வந்து இனி உங்க அண்ணனுங்களுக்கு நீ வந்து தாசனா மாறிடுவேன்னு சொல்லிட்டு. பாருங்க அந்த கோவம் ஒரு செகண்ட் அவர் பண்ண தப்பு அவர் யோசிக்கல. ஆனா வந்து அந்த பையன பார்த்து அவர் கோவப்பட்டாரு. அந்த கோவத்தால பாருங்க அந்த கானானுடைய ஜெனரேஷனுமே வந்து சாபத்துல விழுந்துருச்சு. இல்லையா? இன்னைக்கு நம்ம கூட என்ன செய்றோம்? நம்ம கோவத்தால வந்து நம்ம பசங்கள நம்ம சபிக்கிறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமயோ அது நம்ம நெறைய விஷயங்கள நம்ம என்ன செய்றோம்னா தவறுகள் பண்றோம். நம்ம ஜெனரேஷன வந்து நம்ம கர்ஸ்க்குள்ள கொண்டு போறோம். இந்த மாரி தான். ஏன்னா வந்து பாருங்க, இந்த கோவம் என்ன பண்ணுது? நமக்கு நம்ம லைஃப்ப வந்து ஸ்பாயில் பண்ணுது. நம்ம கூட இருக்கிறவங்க லைஃப்ப ஸ்பாயில் பண்ணுது. நம்ம பசங்களுடைய லைஃப்ப கூட இது ஸ்பாயில் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கோவம்ன்றது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில முதல்ல நம்ம ஆசீர்வாதத்த கெடுக்கக்கூடிய நம்மளுடைய முதல் சத்ரு யாருன்னா, இந்த கோவம் தான். இந்த கோவத்த நீங்க ஜெயிச்சீங்கன்னா, வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க ஜெயிச்சிடுவீங்க. ஆமா. ஆனா இத ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே தவிர, முயற்சி பண்ணா எதுவுமே நடக்காதுன்றது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய கிருபையால நம்ம கண்டிப்பா இதிலிருந்து நம்ம ஜெயிக்க முடியும். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்க முடியுங்க இந்த உலகத்துல. அசாதாரணமான காரியம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிற எல்லா நேரத்திலயுமே சரி, அவர் நம்ம கூட இருக்கிறப்போ, நம்ம எதுவுமே சரி நம்மளால முடியாதுன்றது ஒண்ணுமே இல்லன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லணும். "ஏசப்பா எனக்கு இந்த மாரி கோவம் வருது. என் கோவத்த நீ குறைச்சிருக்க. எனக்கு உதவி பண்ணுங்க. நான் குறைக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா. எனக்கு வழிய காட்டுங்க. எனக்கு கோவம் வர்றப்பல்லாம் நான் வந்து உங்க நாமத்த துதிக்கணும்." அப்போ அது கர்த்தர்கிட்ட அந்த நம்ம "ஏசப்பா என் கோவத்த குறைங்க, குறைங்க, குறைங்க" அந்த சமயத்துல நம்ம சொன்னப்போ, கண்டிப்பா நம்ம கோவம் குறைஞ்சுரும். அது மட்டும் இல்ல பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து யார் மேலயாவது உங்களுக்கு கோவம் இருந்தா, நீங்க ஜெபிக்கிறப்பலாம் எழுந்து நின்னு அவர மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமா. இன்னைக்கு நமக்கு கோவம் யார் மேல இருக்கோ, அவங்கள முன்கூட்டியாவே நம்ம ஜெபிக்கிறப்பலாம், எனக்கு உங்க யார் மேல உங்க கோவப்படுறீங்களோ, அவங்க பேர்லாம் சொல்லி, நான் உங்கள வந்து நான் மன்னிக்கிறேன். ஏசப்பா எனக்கு இந்த கோவத்த எடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்த காட்டுவாரு. இதுவரைக்கும் நீங்க எந்த விஷயத்திலயாவது கோவத்தால இழந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க அத பத்தி மன்னிப்பு கேளுங்க. அந்த ஆசீர்வாதத்த திருப்பி உங்களுக்கு கர்த்தர் குடுத்து உங்க ஆசீர்வாதத்த அவர் யாருமே திருடாம உங்கள உயர்வான இடத்துல உட்கார வைப்பாரு. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஐயா ஸ்தோத்திரம் தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமா ஐயா, நீங்க நல்ல தேவனே ஏசப்பா, ஐயா சாத்தான் எங்களுக்குள்ள அந்த கோவத்தின்ற வித்தனத்தை வித்து தேவனே ஏசப்பா, எங்க ஆசீர்வாதத்தெல்லாம் பறிக்கணும்னு ஆசைப்படுறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவனை இப்பவே இயேசுவின் நாமத்தில் அவனை இப்பவே நான் பாதத்துக்குள்ள பந்திக்கிறேன் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஐயா உங்க கிருபையை காட்டுங்க தேவனே. ஆசீர்வதிங்க ஐயா. உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஏசப்பா உங்க சட்டைகள் கீழே பத்திரப்படுத்துங்க ஐயா. ஐயா ஏசப்பா எந்த சாத்தான் எந்த பேயுடைய நிழல் கூட பிள்ளைங்க மேல விழாம எல்லாரையுமே உங்க பாதுகாப்புல பத்திரப்படுத்துங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நீங்க பத்திரப்படுத்துவதற்காக நன்றி தேவன். துபித்ரபஷிக ரபரபஷிஷரா சஸ்வா இயேசுவின் நாமத்தில் கற்பத்ரபஷிக ருபிக ரபரபபபபபா பரிசுத்த ஆவியானவரே ஐயா நீங்க ஆஸ்பத்தபஷல பஷஷர பரபப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 ப இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஊ ரபஷிக ருபிக ரபப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 ப
நாமத்தில் ஜெபிக்கிறேன் தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.